y is equal to 3x minus 1 அப்படின்ற கிராஃப் மூணுக்குமே தனித்தனியாக டேபிள் போட்டு அதுக்கப்புறம் பிளாட் பண்ணிடுங்க. 3x minus 1 கிராஃபில் எக்ஸுக்கு என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. முதல்ல எக்ஸுக்கு -1 எக்ஸுக்கு -1 போட்டால் ஒய் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு கண்டுபிடிங்க. ரஃபில் கண்டுபிடிங்க. எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டுட்டு இங்கே இருக்கிற -1 அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ 3 1s are 3 மைனஸ் இருக்கிறதுனால -3 இங்கே ஒரு -1 இருக்கு. ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணி மைனஸ் சைன். அப்போ இங்கே -4 அப்படின்றது கிடைக்குது. அடுத்து 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y is equal to இந்த ஈக்குவேஷன் இந்த எக்ஸோட பிளேஸில் 0. இப்போ 3 × 0 -1 0 × anything 0 தான். இங்கே ஒரு -1 இருக்கு. ஸோ 0 -1 -1 அப்படின்னு எழுதிடணும். அடுத்து 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y is equal to 3 multiple by 1 இங்கே இருக்கிற -1 3 1s are 3 -1 கிடைக்குது. அப்போ 2. அப்போ இங்கே 2 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப்க்கு பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சா. ரெண்டாவது கிராஃப்க்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to 3x தான் என்னோட கிராஃப். ஜஸ்ட் 3 ஆல மல்டிபிள் பண்ணால் மட்டும் போதும். y is equal to 3xனா y is equal to 3 multiple by எக்ஸுக்கு -1ன்னு ஒரு வேல்யூ எடுக்க போகிறோம். 3 × எக்ஸுக்கு 0 எடுக்க போகிறோம். y 3 × 1. ஸோ இது மல்டிபிள் பண்ணால் -3 இங்கே மல்டிபிள் பண்ணால் 0 இங்கே மல்டிபிள் பண்ணால் +3. அப்போ -3 0 +3 இதை நீங்கள் மைண்டில் கூட பண்ணலாம். டெஃபினட்டாக இதை எழுதணும்னு அவசியம் இல்லை. இது ரஃப் ஒர்க் தான். லாஸ்ட்டில் அவங்க கேட்டிருக்கிறது y is equal to 3x + 1 கிராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு y is equal to 3x + 1ல் எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறது -1. ஸோ 3 × -1 + 1ன்னு எழுதுங்க. 3 1s are 3 + 1. ஸோ -2 கிடைக்குது. y is equal to 3 × 0 + 1 இது 0 ஆகிடும். இப்போ இது 1 தான். அடுத்து y is equal to 3 × +1 + 1 வருது. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 இங்கே ஆல்ரெடி ஒரு +1 இருக்குது. 3 1s are 3 + 1. ஸோ 4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு நமக்கு கிடைச்சது -2. ஸோ இங்கே -2ன்னு எழுதிக்கலாம். 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது 1ன்னு எழுதிக்கலாம். ஃபைனலாக கிடைச்சது 4 இங்கே 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு லைனாக பிளாட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு -1 -4 பிளாட் பண்ணோம். எக்ஸ் ஆக்சிஸோட -1 இங்கே இருக்குது. y ஆக்சிஸோட -4 கீழே வரும் இல்லையா. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற பாயிண்ட் இங்கே இருக்குது. இங்கே பிளாட் பண்ணியாச்சு. அடுத்து 0, -1 இந்த மாதிரி ஒரு 0வும் ஒரு நம்பரும் வந்ததுன்னா எந்த ஆக்சிஸில் நம்பர் இருக்கோ அங்கே பிளாட் பண்ணுங்க. ஒய்ல -1 வருதுல்ல, y ஆக்சிஸோட -1ல் பிளாட் பண்ணுங்க. இதான் y ஆக்சிஸோட -1 இங்கே தான் பிளாட் பண்ணணும். அடுத்து 1, 2 எக்ஸோட 1ம் ஒய்யோட 2வும் பிளாட் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸோட 1 y ஆக்சிஸோட 2 மீட் பண்ணுற இடத்துல இங்கே பாயிண்ட் இங்கே பிளாட் பண்ணியாச்சு. இப்போ 3 பேரையும் கனெக்ட் பண்ணி லைன் ட்ரா பண்ணிடலாம். ஸோ இது இப்படி லைன் ட்ரா பண்ணிட்டு மேலே கீழே ஆரோ போட்டுருங்க. போட்டுட்டு இது மேலே வந்து y is equal to 3x - 1 அப்படின்னு எழுதிருங்க. எழுதியாச்சு. ஸோ அடுத்த லைனை ட்ரா பண்ணலாம். -1, -3 இருக்கு. -1, -3 எக்ஸோட -1 இங்கே இருக்கு. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் -1 -3 y ஆக்சிஸோட -3 இங்கே இருக்கு. ரெண்டு பேரும் மீட் பண்ணுற இடத்துல ஒரு பாயிண்ட் 0, 0 இங்கே ஆரிஜின் இங்கே பிளாட் பண்ணிக்கலாம். +1, +3 இது +1 y ஆக்சிஸோட +3 இங்கே இருக்கு. ஸோ இதான் 3 பாயிண்ட்டு. இவங்க 3 பேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைன் ட்ரா பண்ணிடுங்க. இப்படி ட்ரா ஆகுது. இது வந்து நம்மளோட y is equal to 3x அப்படின்ற லைன். அடுத்து y is equal to 3x + 1 பிளாட் பண்ணோம். ஸோ -1, -2 எக்ஸ் ஆக்சிஸோட -1ம் y ஆக்சிஸோட -2 இங்கே பிளாட் ஆகிருக்கு. 0, +1 y ஆக்சிஸோட +1 இருக்கு. ஒன்று 0 ஆகி ஒன்று நம்பர் இருந்துச்சுன்னா அது எந்த ஆக்சிஸில் இருக்கோ அந்த ஆக்சிஸில் போய் பிளாட் பண்ணுங்க. ஒய்யோட 1 வந்து இங்கே இருக்கு. ஸோ இங்கே பிளாட் ஆகிருக்கும். 1, 4 எக்ஸ் ஆக்சிஸோட 1ம் y ஆக்சிஸோட 4ம் பிளாட் பண்ணுற இடம் இங்கே இருக்கு. ஸோ இப்படி பிளாட் பண்ணும். ஸோ பக்கத்தில் தான் வருது. லைனை கரெக்டாக ட்ரா பண்ணுங்க. இப்போ இவங்க 3 பேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்படி ட்ரா பண்ணிடலாம். ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க அந்த 3 லைன்ஸும். இது வந்து நம்மளோட y is equal to 3x + 1 அப்படின்ற லைன். இங்கே ஃபஸ்ட் ரெண்டாவது ட்ரா பண்ணது y is equal to 3x அப்படின்ற லைன். லைனோட பேரையும் எழுதிருங்க. மேலே ஸ்கேலும் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ மாதிரி ஸ்கேல் எழுதிக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm 1 யூனிட், y ஆக்சிஸ் 1 cm 1 யூனிட். ஸோ கிராஃபோட அப்சர்வேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 லைனும் பேரலாக போயிருக்கு. பேரலல் லைன்ஸாக இருக்குது. மீட்டே பண்ணல பாருங்கள். இதில் நடுவில் இருக்க லைன் மட்டும் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து y is equal to 3x. ஒன்று வந்து 3x - 1 இன்னொன்று வந்து 3x + 1ன்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே -1 வழியாக ஒரு லைன் போயிருக்கு, 0 வழியாக ஒரு லைன் போயிருக்கு, 1 வழியாக ஒரு லைன் வந்து பாஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் கிடச்சிருக்கு கிராஃபில். ஸோ இதோட அப்சர்வேஷன் இப்படி வரும். ஸோ இதான் எனக்கு கொடுத்துருந்த 3 லைன். பேசிக்காக ஜென்ரலாக ஒரு லைன் அப்படின்னா
y is equal to ax plus b அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல aன்றது தான் நம்மளோட ஸ்லோப். இதுல bன்றது y ஓட இன்டர்செப்ட். y ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணியிருக்கோ அதுதான் அந்த b ல நமக்கு கிடைக்கும் எப்பவுமே. ஸோ இதுல ஆல் த லைன்ஸ் ஹேவ் சேம் ஸ்லோப். ஏன்னா ax க்கு பதிலா 3 வந்திருக்குல்ல, அப்ப சேம் ஸ்லோப்னு எழுதிருங்க. அப்சர்வேஷன் பார்க்கும்போது எல்லா லைனும் பேரலா இருக்கு. ஏன்னா எல்லாரோட சேம் ஸ்லோப் இருக்கிறதுனால தான் அவங்க பேரலா இருக்காங்க. இதுல வந்து b யோட வேல்யூ -1 0 +1 3 பாயிண்ட் கிடைக்குது. நம்மளோட y ஆக்சிஸ்ல அவங்க மீட் பண்ற இடம் -1 அப்படின்னும் போது லைன் பிலோ த ஆரிஜின் பாஸ் ஆகுது. ஈக்குவல் டு 0னா passes through the origin வருது. equal to 1 வரும்போது line above the origin கிடைக்குது அப்படின்றது தான் நம்மளோட அப்சர்வேஷன். ஸோ இது இப்படி தான் எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். நம்பர் 5ல draw the graph பார்க்கலாம். y is equal to -2x - 3, y is equal to -2x, y is equal to 2x plus 3. 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. மூணுத்தையும் ஒரே கிராஃபில் ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் y is equal to -2x - 3 அப்படின்ற லைன் எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்து ஒய்யோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஏதாவது 3 வேல்யூ எடுத்துக்கோங்களேன். நான் -1 0 +1 எடுத்திருக்கேன். கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக. மோரோவர் பிளாட்டிங்கும் ஈஸியாக இருக்கும் சின்ன நம்பராக இருக்கும்போது. இப்போ ஒய்யை கண்டுபிடிக்கணும். முதல்ல எக்ஸுக்கு நம்ம எடுத்திருக்கிறது -1. இங்கே எக்ஸுக்கு பதிலாக -1 போடுங்க. -2 × -1 இங்கே இருக்க -3 அப்படியே காப்பி ஆகிடுது. 2 1s are 2. இங்கே ஒரு -3 இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணால் -1. -1 எழுதிடலாம். அடுத்து 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் இதே ஈக்குவேஷனில். y is equal to -2 into இந்த x ஓட பிளேஸில் 0 -3. இதுதான் ஈக்குவேஷன். இதை யூஸ் பண்ணி தான் ஒரு தடவையும் ஒய்யை கண்டுபிடிக்கிறோம் நம்ம. 0 into anything இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ இங்கே இருக்க -3 தான் ஆன்சர். ஸோ இங்கே -3ன்னு எழுதிக்கலாம். அடுத்து 1. ஸோ y is equal to -2 into எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி -3ன்னு எழுதிக்கோங்க. ஸோ 2 1s are 2. இங்கே -3 ரெண்டுமே மைனஸில் இருந்தால் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். ஸோ -5ன்னு கிடைக்குது. இங்கே -5. ஸோ இதான் 3 பாயிண்ட்டு. இதேமாதிரி அடுத்த ஈக்குவேஷன் y is equal to -2x அப்படின்ற லைனோட பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ப்ளாட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கும் -1 0 1 டிஃப்ரெண்ட். இதுதான் எடுக்கணுமானா நீங்கள் வேறு கூட எடுக்கலாம். 2 3 4 இல்லை -2 +1 0 அந்த மாதிரி என்ன நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ y is equal to முதல்ல எக்ஸுக்கு இங்கே -1 போடுறோம். ஸோ -2 × -1 +2 கிடைக்குதா, இங்கே +2. அடுத்து 0 சப்ஸ்டியூஷன். y is equal to -2 × 0 0 தான், இங்கே 0 சப்ஸ்டியூஷன். அடுத்து 1. y is equal to -2 × 1 -2, இங்கே -2 சப்ஸ்டியூஷன் போட்டாச்சு. லாஸ்ட் ஒன் இங்கே லாஸ்ட் லைன் y is equal to 2x + 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எடுக்கணும் இல்லையா. -1 0 +1. இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் வந்து y is equal to 2x + 3ல எக்ஸுக்கு மேலே -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ y is equal to 2 × -1 + 3ன்னு கிடைக்குது. 2 1s are 2. மைனஸ் இருக்கிறதுனால -2 + 3. இதை சப்ட்ராக்ட் பண்ண ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ்னாலே சப்ட்ராக்ட் பண்ணோம். பிக் நம்பர் சைன் ப்ளஸ் தான். ஸோ +1. ஸோ +1 எழுதிக்கோங்க. அடுத்து y is equal to 0 சப்ஸ்டியூஷன். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் 2 × 0 + 3. 0 × anything 0 இந்த டேர்ம் போயிடும். ஸோ ஆன்சர் வந்து 3 தான். இப்போ இங்கே 3ன்னு எழுதிக்கலாம் நம்ம. அடுத்து 1 சப்ஸ்டியூஷன். y is equal to 2 × 1. இது ஒரு +3 இருக்குது. 2 1s are 2 + 3. ஸோ ஆட் பண்ணால் 5 கிடைக்குது. இந்த கேல்குலேஷன் நீங்கள் கண்டிப்பாக பேப்பரில் எழுதணும்னு இல்லை. இதை நீங்கள் ரஃப்லே பண்ணிக்கலாம். நான் இதை மைண்ட்லேயே போட்டு கண்டுபிடிச்சிருவேன் மேம் அப்படின்னா இதை நீங்கள் மைண்ட்லேயே இதில் நான் வந்து 1 போடுறேன். 1 3s are 2 2 + 3 5 வருதுன்னு இதை மைண்டில் கேல்குலேட் பண்ணி கூட எழுதலாம். இந்த கேல்குலேஷன் கண்டிப்பாக பேப்பரில் காமிக்க வேணாம். இதை நீங்கள் ரஃப்பில் கூட எழுதிக்கலாம். இப்போ இதை கிராஃப் ஷீட்டில் ப்ளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லைன் -1 -1 என்ற பிளாட்டிங் இருக்குது. எக்ஸ்லேயும் -1 ஒய்லேயும் -1. எக்ஸ் ஆக்சிஸோட -1 ஒய் ஆக்சிஸோட -1 ரெண்டு பேரும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் -1, 1. அடுத்து 0, -3. இப்போ ஒயில் மட்டும் தான் நம்பர் இருந்தது அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் ப்ளாட் பண்ணுங்கள் -3ல். ஒய் ஆக்சிஸோட -3 இங்கே இருக்குது. ஸோ இதான் நம்மளோட பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் வந்து 1, -5. +1ம் -5ம் ப்ளாட் பண்ணோம். இங்கே +1 இங்கே இருக்குது. -5 ஒய் ஆக்சிஸில் இங்கே இருக்குது. ஸோ இந்த +1ம் -5ம் ப்ளாட் ஆகிற இடத்துல மீட் பண்ணுற இடத்துல ப்ளாட் பண்ணிடணும். ப்ளாட் பண்ணிட்டு இவங்க 3 பேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் அந்த லைன். ஸோ இப்படி வச்சுட்டு 3 பாயிண்ட்டும் இந்த ஸ்கேல் மேலே வருதான்னு பார்த்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ஆரோ மார்க் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இவங்களோட ஈக்குவேஷன் y is equal to -2x - 3 என்ற லைனை நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போது அடுத்த லைனை ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -1, +2. இதை முதல்ல ப்ளாட் பண்ணி லைன் போட்டதுக்கப்புறம் இதை போய் ப்ளாட் பண்ணுங்கள். அட் டைமில் எல்லா பாயிண்ட்டையும் ஒரே டைமில் ப்ளாட் பண்ணாதீங்க.
-1, 2 அதாவது எக்ஸோட -1ம் ஒய்யோட +2ம் மீட் பண்ணுற பாயிண்ட் இங்கே இருக்குது. அடுத்து 0, 0 ஆர்ஜின் +1, -2 எக்ஸோட +1ம் ஒய்யோட -2 இங்கே இருக்குது. எக்ஸோட +1 இங்கே இருக்குது. ரெண்டு பேரும் மீட் பண்ணுற இடத்துல இங்கே பாயிண்ட் வைக்கணும். ஸோ வச்சாச்சு. இவங்க 3 பேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுடலாம். ஸோ 3 பேரையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கேலு பென்சில் வந்து இந்த டாட் மேலே உட்காருதான்னு பார்த்துட்டு லைன் போடுங்க, கரெக்டாக வந்துடும். இதுக்கு மேலே இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. இந்த லைனில் எங்கே வேணாலும் எழுதலாம். y = -2x என்ற லைன் வந்து இதுதான் பாருங்கள், பேரலாக வந்திருக்கு. ஏன்னா இங்கேயும் -2x தான், இங்கேயும் -2x இருந்ததுனால இது பேரலல் லைனாக வருது. ஏன்னா ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவலாக இருந்திருக்கு. இதை இப்போ பிளாட் பண்ண போகிறோம். -1 +1 எக்ஸோட -1ம் ஒய்யோட +1ஐயும் கனெக்ட் பண்ணணும். எக்ஸோட -1 இங்கே இருக்குது, ஒய்யோட +1 இங்கே இருக்குது. ரெண்டு பேரும் மீட் பண்ணுற இடத்துல இங்கே ஒரு பாயிண்ட். அடுத்து 0, +3 ஒய் ஆக்சிஸில் +3 வரதுனால இங்கே ஒய் ஆக்சிஸோட +3 பிளாட் ஆகிருக்கு. 1, 5 எக்ஸ் ஆக்சிஸோட 1ம் ஒய் ஆக்சிஸோட 5ம் மீட் பண்ணுற இடத்துல இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஸோ பிளாட் பண்ணியாச்சு. பிளாட் பண்ணிவிட்டு இவங்க 3 பேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஸோ அதுதான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் போட்டுட்டு இது மேலே இதுதான் y = 2x + 3 அப்படின்றத எழுதிடலாம். ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்கிற கிராஃபோட 3 லைன்ஸையும் ட்ரா பண்ணியாச்சு. இதை அப்சர்வ் பண்ணி ஏ அண்ட் பியோட அப்சர்வேஷனை எழுதுங்க நம்மளோட கேள்வியில் கேட்டிருந்தாங்க. முதல்ல வரைஞ்ச 2 லைனும் பேரலாக இருக்குது. மூணாவது வரைஞ்ச லைன் மட்டும் பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால இவங்க 2 பேரோட டைரக்ஷனும் வேறு, இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அதுதான் +2x ஆச்சு. இவங்க 2 பேரும் -2xல இந்த ஏயோட வேல்யூ வந்து சிம்பிள் மாறினதுனால டைரக்ஷன் மாறி இருக்குது அப்படின்ற விஷயம் இதை பார்க்கும்போது நமக்கு புரியுது. இதே மாதிரி இதோட ஒய் இன்டர்செப்ட் வந்து இங்கே 0, இங்கே வந்து -3. இந்த ஒய்யோட இன்டர்செப்ட்ன்றது தான் நம்ம ஈக்குவேஷனோட பின்னு சொல்லுவோம். y = ax + b அப்படின்றதுல இந்த பின்றது ஒய் ஆக்சிஸோட இன்டர்செப்ட். இது மாறும்போது இந்த லைன் அப்படியே என்ன ஆகுது, ஷிஃப்ட் ஆகுது. அந்த ஷிஃப்டிங்கை டிசைட் பண்ணுறது இந்த பி அப்படின்ற விஷயமும் புரியுது. ஸோ அப்சர்வேஷன் எடுத்து இந்த மாதிரி எழுதிருங்க. ஸோ இந்த 3 லைனையும் அப்சர்வ் பண்ணதுலேருந்து அப்சர்வேஷன் முதல் 2 லைன் நம்ம ட்ரா பண்ணோம்ல, -2x -3யும் y = -2xம் அவங்க 2 பேருக்கும் சேம் ஸ்லோப் இருக்குது. அதாவது y = ax + bன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இந்த a தான் ஸ்லோப்பு. இதுலேயும் -2 இருக்குது, இங்கேயும் -2 இருக்குது பாருங்கள். அப்போ ஸ்லோப் வந்து -2. 2 பேருக்கு சேம் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால they are parallel lines. பேரலல் லைன்ஸ்னால் ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால பேரலல் லைன்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து லாஸ்ட் லைன் வந்து y = 2x + 3. இதில் ஸ்லோப் பாசிட்டிவாக இருக்குது, +2ஆக இருக்குது. ஹேஸ் அ பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருந்ததுனால டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் வந்தது லைனில் அப்படின்றது நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா y = ax + bன்றது ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக இருக்கும்போது ஏன்றது வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா ஸ்லோப்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அதை வச்சு தான் நம்ம அதை லைன் எவ்வளோ தூரம் ஸ்டீப்பாக இருக்குன்றதும் அதோட டேரக்ஷனையும் டிசைட் பண்ணுறோம். இதில் இந்த பின்றது வந்து ஆக்சுவலாக ஒய்யோட இன்டர்செப்ட்டு, அது எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அது எவ்வளோ தூரம் வெர்டிக்கலாக ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது தான் இதோட கன்க்ளூஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.